என் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். சாம் லிஷி வீலாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, இங்கே பாருங்கள், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். புது பயணம் அப்படின்னா வந்து ஒரு நியூ இயர் பிறக்குது. ஸோ முதல்ல நான் விஷ் பண்ணிடுறேன். ஐ எம் விஷிங் சாம் லிஷி வீலாக்ஸ் அ வெரி ஹாப்பி பர்த்டே. இன்னையோடு நம்ம 3வது ஆண்டை நாம் கடக்கிறோம். ஸோ வெரி ஜாய்ஃபுல் டைம் கைஸ். ஸோ நான் ஸ்டேஷனில் இருக்கேன். இங்கே வந்து சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, எங்கே வந்து நான் ஸ்டேஷனுக்கு வந்து எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் திஸ் அ வெரி ஸ்பெஷல் அக்கேஷன், நம்ம வந்து காஷ்மீர் செல்கிறோம், ஜம்மு காஷ்மீர் செல்கிறோம். ஸோ ஒரு உச்சம், அதனால் வந்து அது அடையாளப்படுத்துகிறபடி நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் போகிறோம் கைஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரெயின். இது அந்தமான் எக்ஸ்பிரஸ்ஸு. ஏறத்தாழ 70 ஸ்டாப்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயினை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல்லாக போக போக நான் வந்து சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு ஜம்மு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெயின் கைஸ். இதுக்கு பேர் வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ். ஏன் அந்த அந்தமான் எக்ஸ்பிரஸ்ன்னு இதுக்கு பேருன்றதையும் நான் சொல்கிறேன். அந்தமானுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஐ வில் மேக் திஸ் வீலாக் அபவுட் பட்ஜெட் ட்ராவல் கைஸ். ஒரு பட்ஜெட் ட்ராவல் அண்ட் பேக் பேக் ட்ராவல் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு புது சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போக போக நம்ம அதை பற்றி பேசுவோம். So once the train starts, I'll fill up with other details, guys. ஓகே, நம்ம பர்த்தில் வந்து இப்போது செட்டில் ஆயாச்சு. ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் பட்ஜெட் ட்ராவல் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து நமக்கு சத்தம் இல்லாத டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சீக்கிரமாக வந்து சில பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த ட்ரெயின். நீங்கள் வந்து ஐஆர்சிடிசிக்கு போயிட்டு மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இங்கே பாருங்கள், உதம்பூர் ஸ்டேஷன், மார்டையர் சி துஷார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து வரும். இந்த ட்ரெயின் வந்து ரன் பண்ணுற டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சண்டே. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெயினுடைய பேர் அந்தமான் எக்ஸ்பிரஸ். இதுதான் ட்ரெயின் நம்பர். இது வந்து காலையில் 5:15க்கு சென்னையை விடுது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் வந்து வெறும் 920 rupees தான். ஸோ ஃபார் 920 rupees யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு ஜம்மு. அதுக்கப்புறம் 3rd AC இவ்வளோ வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2nd AC ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து உங்கள் ட்ராவலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் 920 rupees you can travel 3000 kilometers and reach Chennai to Jammu in the comfort of a sleeper class guys. So that's an excellent service I would say. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாருங்கள், வரிசையாக ட்ரெயின் கேன்சல்டுன்னு போட்டிருக்கு ஜனவரியில். இது வந்து ஜனவரியில் வந்து வின்டர் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும் அங்கே. ஸோ நிறைய கேன்சலேஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. வின்டர் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 1st வீக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ட்ரெயின், டைரக்ட் ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு ஜம்மு ஆர் உதம்பூர். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட் ரூட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ட்ரெயினில் நமக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா we can go from Chennai to Delhi and from Delhi to Jammu. அந்த ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் ஆன் ஆல் டேஸ், மண்டே டு சண்டே. ஸோ நீங்கள் என்றைக்கு வேணால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கிராண்ட் ட்ரங்க் இருக்குது, திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த எந்த ட்ரெயினில் வேணாலும் நம்ம போய் டெல்லி சேரலாம். ஆனால் சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ட்ராவல் டைம் வெறும் 32 hours மட்டுமே. அப்புறம் டெல்லி டு ஜம்மு ஒரு 10 hours, 42 hours போயிடலாமே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இங்கே இருக்குது. இதுவும் ஒரு நல்ல பட்ஜெட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து 820 rupees ஆகும் ஸ்லீப்பர் கிளாஸு. அதுக்கப்புறம் இதுலேயும் ஏசி ஆப்ஷன்ஸ் இருக்குது.
உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது போய் சேருற நேரம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி காலையில். ஓகேயா? இப்போது இங்கேருந்து கனெக்டிங் ட்ரெயின்ஸ் டு ஜம்மு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ கனெக்டிங் ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருகிறது வந்தே பாரத். ஸோ டெல்லி ஜம்மு வந்தே பாரத் இருக்குது. ஆனால் அதோடைய கிளம்புற நேரம் பாருங்கள் மார்னிங் 6 o'clock. ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இதை தவிர்த்து டெல்லிக்கும் ஜம்முக்கும் இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவினிங் அண்ட் நைட் ட்ரெயின்ஸ் தான். சரியா? ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாமே வந்து டெல்லி ரீச் பண்ணிவிட்டு மார்னிங் ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு நைட்டு ட்ரெயின் ஏறி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜம்மு வராங்க. நம்மளும் டெல்லி பயணம் சென்று போக வேண்டுமென்றால் அப்படி தான் நம்மளும் போக வேண்டியது வரும். ஓகே, ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள். அதோடைய ட்ராவல் டைம் 52 மணி நேரம். இங்கே ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 42 hours ப்ளஸ் வெயிட்டிங் டைம் which will be equal to 52 hours. ஸோ ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷன் வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ். வின்டர் ட்ராவல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கைஸ். இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் தான் இருக்குது. ஆனால் காஷ்மீரை போய் என்ஜாய் பண்ணணுன்னா சம்மர் ட்ராவல் தான். ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் போகிறப்போ தான் காஷ்மீருடைய அழகையே வந்து நம்ம வந்து அப்படியே ரசிக்கலாம். இப்போயே சம்மர் ப்ரோக்ராம் புக் பண்ணுங்க. ஏப்ரல் மேலே காஷ்மீர் போங்க. காய்ஸ், மத்தியானம் ஆயிடுச்சு. உள்ளுக்கு போய் படுத்தவன் தான். நல்லா தூங்கி ஒரு 12 o'clock ஏன்ச்சேன். ஸோ வி ஆர் புல்லிங் இன் டு குண்டூர் நவ். ரொம்ப 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 வருஷம் கழிச்சு ட்ரெயின் ஜேர்னி கைஸ். ஒரு லாங் ட்ரெயின் ஜேர்னி, அமேசிங். அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஜேர்னினாலே கான்வர்சேஷன்ஸ் தானே. நம்ம பேல வந்து ஒரு ரிட்டையர்டு ரயில்வே அஃபீஷியல், அதுக்கப்புறம் வந்து ஃபாஜி ஆர்மி கைஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரோடையும் உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு பொழுதை கழிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். which has entered குண்டூர் கைஸ். இது வந்து நியூ குண்டூர் ஸ்டேஷன். இந்த மாதிரிலாம் வந்து ட்ராவல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு. லாங் ட்ரெயின் ஜேர்னி. சீப் ஃப்ளைட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மாறி எங்கேனாலும் வந்து ஃப்ளைட்டுன்னு மாறிடுச்சு. ட்ரெயின் இஸ் எக்ஸைட்டிங் கைஸ், எஸ்பெஷலி த கான்வர்சேஷன்ஸ், லாங் கான்வர்சேஷன்ஸ். ஸோ இப்போ பிளான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேராக வந்து உதம்பூர் போயிடுறோம். அதாவது ஜம்மு தாவிக்கு அடுத்த ஸ்டேஷன் உதம்பூர். உதம்பூருக்கு அப்புறம் கடைசி ஸ்டேஷன் வந்து கட்ரா. அதான் ஸ்ரீ வைஷ்ணவ தேவி இது ஸ்டேஷன். ஸோ நம்ம உதம்பூரில் இறங்கிட்டு அங்கேருந்து பனியால் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து we need to go by பஸ் ஆர் டாக்ஸி ஆர் ஷேர் டாக்ஸி. ஓகே, பனியால் போனதுக்கப்புறம் பனியால்லேருந்து ஸ்ரீநகருக்கு ட்ரெயின் இருக்குது, டெமு ட்ரெயின் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர் பிளான் கைஸ். So evening guys, evening of day 1. மந்திரா ஸ்டேஷனில் இருக்கேன். 5:30. ஸோ இன்னைக்கு வந்து பொழுது சாஞ்சிடுச்சு கைஸ். காலையில் வந்து 5:15க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ட்ரெயின் 6:30க்கு கிளம்புனாங்க அங்கேருந்து. இப்போ வந்து we are running on a 2 hours delay. So expected total delay is around 2 hours. They might make it up also. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் 5:30 இந்த ஈவினிங், 12 hours ஆயிடுச்சு. ஆல் ஐ ஹவ் டன் இஸ் ஈட், ஸ்லீப் அ லாட். அதுக்கப்புறம் கோ பேசஞ்சர்ஸோட உட்காந்து கதை பேச்சுன்னு பேசி தள்ளியாச்சு. ஜஸ்ட் டோட்டலி என்ஜாய்ட் கைஸ். ஸோ டின்னர், ஸ்லீப் அண்ட் தென் ஹோல் டே ஆஃப் ட்ராவலிங் டுமாரோ. லெட்ஸ் see how it goes. ஸோ வாரங்கல் ஸ்டேஷன் வந்திருக்கோம்.
இது வந்து வழியில் வர இன்னொரு பெரிய ஸ்டேஷன் இது, விஜயவாடாக்கு அப்புறம் வாரங்கல். Let's check out guys. வாரங்கல் கடை. காஃபி அடிப்போம். காஃபி பாயாசம் மாதிரி இருக்கு. ஓகே மக்களே, இட்ஸ் டைம் டு கால் இட் அ டே. டே 1 நம்ம நைட்டு தூங்க போகிறோம். இன்னைக்கு வந்து நிறைய தூங்கியாச்சு, ரெஸ்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் வந்து பை அரௌண்ட் 9 o'clock வில் பி என்டரிங் நார்த் இந்தியா. ஸோ அப்படியே டெம்பரேச்சர் எல்லாமே மாறும், செம்மையாக இருக்க போது. நாளைக்கு நைட்டு வந்து பை அரௌண்ட் 10 o'clock வில் ரீச் டெல்லி. அப்புறம் டெல்லியிலேருந்து அகெயின் 10 o'clock வில் பி ரீச்சிங் ஜம்மு. So it's going to be exciting guys. So see you tomorrow morning. Bye bye. Hey, good morning people. Day 2 நம்மளுடைய அந்தமான் எக்ஸ்பிரஸ் டு ஜம்மு தாவி ட்ரெயினில். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல ரெஸ்ட்டுங்க நேற்று நைட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஜேர்னி பண்ணணும். தட் இஸ் 12 midnight to 12 midnight. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணிக்கு போய் சேர்ந்துருக்கோம். ஸோ ஹேவிங் மை மார்னிங் டீ கைஸ். நேற்று வந்து 2 hours டிலேயில் இருந்துச்சு. இப்போ வந்து தே ஹவ் காட் அப். ஒரு ½ hour வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. போக போக அதை ஃபுல்லாக கெயின் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம உட்காந்து சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் பார்க்கலாம் த்ரூ அவுட் த ஜேர்னி. இட்ஸ் பி எக்ஸைட்டிங் கைஸ். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இட்டாசி கிராஸ் பண்ணிட்டோம். We are going towards போபால். நெக்ஸ்ட் ஸ்டாப் போபால் தானே? நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து போபால் நோக்கி போயிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஊட்டி வெதர் வந்துருச்சு. இப்போ குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி போக போக நமக்கு வந்து குளிர் தான். बोलो भाई, आइए चपाती बोलो, रोटी भाजी बोलो, समोसा बोलो. லீவிங் பினா. ரொம்ப ஷார்ட் ஸ்டாப் இது. பினா ஸ்டேஷன். இது எல்லாமே வந்து மத்திய பிரதேஷ். இதுக்கு அடுத்து குவாலியர் ஸ்டேஷன் வருது. அது பெரிய ஸ்டேஷன். ஆக்சுவலாக லஞ்சுக்கு அங்கே தான் போயிருக்கணும். பட் அது வரப்போகிறதே வந்து இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 3 o'clock. ஸோ நமக்கு பிஸ்கெட் தான் இன்னைக்கு லன்ச்சு. பட் கைஸ் தட்ஸ் ஈஸி கைஸ். ட்ரெயினில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ பசிலாம் எடுக்காது. யூ ஸ்லீப் அ லாட், யூ ரெஸ்ட் அ லாட். ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த ட்ரெயின் ரைட். ஸோ பிஸ்கெட், காஃபி அண்ட் மச் நீடட் சானிடைசர் இந்த ட்ரெயின். ஸோ மத்திய பிரதேஷ் கைஸ் எப்படி இருக்கு பாருங்க வெதர். பியூட்டிஃபுல், செம்ம அழகான வெதர் இது.
we are entering ஜான்சி guys. ஜான்சி வந்துட்டோம். दिल्ली ஸோ ஜான்சி ஸ்டேஷனில் இருக்கோம் கைஸ். ஸோ இப்போ வந்து மணி வந்து ஒரு 3 o'clock. ஸோ இங்கேருந்து நைட் 10 o'clock வந்து we will reach டெல்லி. அப்புறம் அங்கேருந்து another 12 hours journey. மார்னிங் 10 o'clock we will reach உதம்பூர். 9 o'clock ஜம்மு. 10 o'clock 10:30 வந்து உதம்பூர் ரீச் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னா யூ கேன் பை ஃப்ரம் ஹியர். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து குவாலியர். என்ன நடக்குது? அண்டே பிரியாணி, சாதா கானா அப்படின்னா பிளெயின் மீல்ஸ். ஓ, குல்ஃபி எடுக்குமா? குல்ஃபி how much? 20 rupees one. Okay. மேவாட் குல்ஃபி. இந்த மேவாட்னா என்னன்னு நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து சென்னையில் மார்வாடின்னு சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக அது மார்வாடி கிடையாது, மார்வார். ராஜஸ்தானில் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க. ஒன்று வந்து மார்வார் டிஸ்ட்ரிக்ட், இன்னொன்று வந்து மேவார் டிஸ்ட்ரிக்ட். மார்வார் மேவார் 2 தான் டிவைட்ஸ் ராஜஸ்தான் இன்டு 2. மார்வார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க பேர் வந்து மார்வாரி. மேவார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க பேர் வந்து மேவாரி. மார்வார் மேவார், அவ்வளோதான். அதுதான் இந்த பேர் காரணத்தினுடைய பின்னணி. சரியா? இது வந்து மேவாரி குல்ஃபி. சூப்பரா இருக்கும். थोड़ी और डाल दो वो वाला, फिर बनेगा ही नहीं क्या फायदा? तब मजा ना आया तब बात करेंगे. मसला அப்படியே உட்காந்து யார் என்ன விற்கிறான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். குவாலியர் வந்துருச்சு. குவாலியர் ஸ்டேஷனை கொஞ்சம் சுற்றுவோம். என்ன இருக்கு? பாப்சோன் கொடுங்க. நான் இங்கே தமிழ் தான் பேசிட்டு இருக்கேன். How much? 30. My first meal of the day, guys. Been surviving on tea, coffee. Gwalior, guys. Outskirts of Gwalior. ஸோ நம்ம இப்போ வந்து ராஜஸ்தான் கிராஸ் பண்ணுறோம். ராஜஸ்தான் கிராஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து உத்தரப்பிரதேஷ் போகிறோம். உத்தரப்பிரதேஷ் நொய்டா, ஆக்ரா கண்டோன்மெண்ட் போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் பி என்டரிங் உத்தரப்பிரதேஷ். बेटा आगरा का फेमस बेटा दे बारे में आगरा गाइस 1 minute தான் நிக்குவீங்க.
ஜஸ்ட் வாண்டட் டு see the ஸ்டேஷன் எப்படி இருக்குன்ட்டு. Sandwich how much? 40. Dinner guys. ஃபேமஸ் ஆந்திரா ஸ்வீட் பூசணியில் பண்ணுவாங்கல்ல இது சொரக்காயா பூசணி. இப்போ வந்து 7 மணி ஆச்சு. அடுத்து வந்து டெல்லி வந்து வில் ரீச் அட் 10 o'clock. அப்போ முடிச்சிருந்தா ஐ வில் ஷோ யூ டெல்லி. இல்லாட்டி வில் வேக் அப் அட் ஜம்மு டுமாரோ மார்னிங் கைஸ். செகண்ட் டே ஒரு முடிவுக்கு வருது. தூங்கி ஏஞ்சா வந்து காஷ்மீர் கைஸ். வீடியோ கிண்டல் வந்துட்டு போறான் அம்பி. डबल कहाँ चाहिए मोटा हो वो सिंगल है डबल ஸோ ஜம்மு ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலாக வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறோம். உதம்பூர் மார்டையர் கேப்டன் துஷார் அந்த ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ ஃபைனலி வி ஹவ் ரீச்ட் ஜம்மு. சூப்பர் ஹாப்பி தட் வி ஹவ் ரீச் ஜம்மு கைஸ். அமேசிங். ஜம்மு காஷ்மீர் வந்து சேர்ந்து விட்டோம். யா by far one of the best terrains that I have seen in my life guys. Simply amazing. வா எப்படி இருக்கு பாருங்க. Udhampur வந்துட்டோம் guys. We are pulling into Udhampur. एक घंटा हेलो 2 बजे पहुंच हेलो Udhampur guys. புது இடங்க. உதம்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ குட் பை டு அந்தமான் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்தமான் எக்ஸ்பிரஸ் பற்றி ஒரு விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்லணுன்னு இருந்தேன்ல. ஏன் அதுக்கு வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர்னா, அந்தமான்லேருந்து ஷிப்பில் வருவாங்க. அந்தமான்லேருந்து ஷிப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கட்ரா போகிறதுக்கு இந்த ஒரு ட்ரெயின். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அந்தமான் எக்ஸ்பிரஸ். ரெண்டாவது, அந்தமான்லேருந்து போர்ட்டு என்ன சாமான் அந்தமானுக்கு போகிறது அந்தமானுக்கு வர்றது. போர்ட் வந்து சென்னை. ஸோ சென்னையிலேருந்து எல்லா திங்ஸும் வந்து இந்த ட்ரெயினில் ஏறி கட்ரா வரைக்கும் போகும். ஜம்மு காஷ்மீர் கட்ரா வரைக்கும் போகும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அந்தமான் எக்ஸ்பிரஸ், ஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் ஆஃப் அந்தமான். ஸோ ரைட் அப் டு த லாஸ்ட் ஸ்டேஷன், தட் இஸ் கட்ரா. We are in Jammu Kashmir. Awesome buddies. Let's go. So guys, this is a sharing taxi, 600 per head. இங்கேருந்து போகிறதுக்கு. So we are taking this taxi guys. ஒரு காலத்தில் வந்து இதுக்கு வந்து ஹைவே ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க guys. ஸோ 4:25க்கு ட்ரெயின். ஸோ டிக்கெட்ஸ் வந்து 4 o'clockலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்களாம். Check it out there.
அப்புறம் இங்கே இன்னும் ஒரு 15-20 டேஸில் இங்கே ஃபுல்லாக ஸ்னோ இருக்குங்க. 10 rupees, 1 piece. ஓகே 2 pieces தேதோ. நேற்று நைட் பிஸ்கட் சாப்பிட்டது இப்போ தான் கொஞ்சம் ஃபில் பண்ணுறேன். நம்மளுடைய டெமோ ட்ரெயின், த லாஸ்ட் ட்ரெயின் டு ஸ்ரீநகர்.